காஃபி கேச்சா தான் லேட் ஆயிடுச்சு. எனக்கு போடுறேன். நீங்களே போட்டுக்கோங்க. எனக்கு எதுக்கு சரியா இருங்க பேசி தோணுங்க. இதுக்கப்புறம் லேட்டாக வர மாட்டேன் சார். சார் காலைல பேப்பரில் உங்களை பற்றி பெருமையாக படித்தேன் சார். என்ன விஷயமா? ஈரோனி ஒன்று செருப்பால் வச்சதில்ல அதான் படித்தேன். வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி என்னோடய அடுத்த படத்தோட முதல் நாள் ஷூட்டிங்கு. படத்தோட பேர் என்னென்னா உச்சத்தலை சுக்கரன். படம் பேர் அமோகமாக இல்லை? அந்த கடைசி ரோல் இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னு தெரியுது. இவனுக்கு வந்த நேரம் தான் நினைக்கிறேன். என்னப்பா பண்ணுறது? ஆரம்பத்தில் பட்ட கஷ்டம் இன்றைக்கி பலன் கிடைக்குது. சரி விடு. அதாவது நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்து மேலே ஏறி நின்னா கூட நாய் வந்து கடிச்சிருமா. அதே நேரம் நல்லா இருந்ததுன்னா நாய் மேலே ஏறி நின்னா கூட நாய் கடிக்காதான். அதுதான் டைமு. நேரம் காலம் ஜோசியத்தை நம்பின்னு இருந்தால் தப்பிச்சிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் இதையே நம்பி காலத்தை தள்ளினுக்கிறான். அவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவன் தாங்க அது. தூங்குறான்னு நினைக்காதீங்க. கனவுல கூட என்ன பண்ணுறான் தெரியுமா அவன்? டேய் இருறா. டேய் சாயங்காலம் ஆனது போதும்டா, எழுந்து வா, கதைக்குள்ளே போகலாம். இவன் தாங்க அர்ஜுன். இந்த டொயோட்டா கார் கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்க்குறாங்க. இவனுக்கு அப்பா கிடையாது. இவங்க அப்பா விட்டு போன மாருதி 800 காரை இன்னும் யூஸ் பண்ணுகிறான். பின்னாடி என்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான் பார்த்தீங்களா? ஹலோ தம்பி. வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், திருப்பி கூப்பிடுறேன். சரி 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 ஓகே. இவங்க தாங்க அர்ஜுனோட அம்மா. பேரு பாண்டியம்மா. கும்பகோணத்தில் சத்யா மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஐயா கொஞ்சம் சட்னி ஊத்து, ஒழுங்கா கவனிங்க. வாழ்க்கையில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்குங்க. ஏன் நமக்கு இல்லை? இவனுக்கு என்ன லட்சியம்னா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா ஜோசியோங்கிறது ஒரு சயின்ஸ். உங்களை விட்டா அதை துல்லியமாக கணிச்சு சொல்கிறதுக்கு வேற ஆளே இல்லைன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் தான் என் பையனோட எதிர்காலத்தை பற்றி கரெக்டாக கணிச்சு சொல்லணும். சொல்லிடுவோம். தம்பி, சொந்தமாக வீடு இல்லை, சேவிங்ஸும் இல்லை, உன் திறமைக்கேற்ற தொழிலும் இல்லை. நீ பாவமே பண்ணாத ஒரு பாவமான ஆள். உனக்கு சொந்த தொழில் செஞ்சு பெருசாக வர யோகம் இருக்கு. ஆனால் பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடுமா? கன்னிராசி பொண்ணு தான் அந்த பெட்ரோல் உனக்கு போட்டு வச்சுக்கிறது. ஒரு வெளிமாநில பொண்ணு, வேற மொழி பேசுறவ, அவளே உன்னை தேடி வருவா. நல்லா கேட்டுக்க, அவளே உன்னை தேடி வருவா. ஆனால் இன்னும் 1 வருஷத்தில் மேரேஜ் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கன்னி ராசிக்கார பொண்ணை கல்யாணம் முடிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். கன்னி ராசியால வர்ற கன்னியால தொட முடியாத உச்சத்துக்கு நீ போக போற. சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. உன் ராசிப்படி பார்த்தா வேற மொழி பேசுகிற பொண்ணு தான் வரும். அவளை நீ லாக் பண்ணிக்கினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மா மா இங்கே இருக்கேன். மா என்ன பண்ணிட்டு இருந்த காலேருந்து? இட்லி சுட்டேன், சட்னி அரைச்சேன், பஜ்ஜி பண்ணேன். போய் சாப்பிடு போ. ஆமா, இட்லி சுடு, சட்னி செய், சாம்பார் வையே, மருமக வீடு தேடி வந்துருவா. 10 மேட்ரிமோனியில் ஏறி இறங்கி 20 வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு கோயில் கோலன்னு போற இடத்துல சொல்லி வச்சதெல்லாம் பொண்ணு கிடைப்பா. இவ்வளோ சொல்லிக்கு வெரி ரெஸ்பான்சிபிள். முன்னெல்லாம் பொண்ணு பார்த்தா திட்டுவான், இப்போ பார்க்கலன்னா திட்டுறான். குட் இம்ப்ரூவ்மெண்ட். கன்னிராசியா? ஆமா. வேற மொழி பேசுறாங்களா? தெலுங்கு பேசுற குடும்பம்பா. ஆந்திராவா தெலுங்கனாவா? சென்னை சைதாப்பேட்டை. ஒரு பேலம்மா உனக்கு. போய் ஒரிஜினலா போய் தேடு. இந்த காலத்துல ஒரிஜினாலிட்டிக்கு போய் நான் எங்க தேடுறது? ஏன் தம்பி, அந்த செவ்வாய் சம்பந்தம் என்னாச்சு? அவளுக்கு செவ்வாய் தோஷம்னா? மச்சான், இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பொண்ணு பார்த்தலடா, செம்மையா இருந்தலடா. அவளே ஏன்டா வேணாண்ணா? அவ ஒரு நாள் மூத்தவடா. இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா? 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 திருநெல்வேலி பொண்ணு என்னாச்சுப்பா? ஆமா, பார்க்க அக்கா மாதிரி இருக்கா. என்ன மட்டும் திட்டுற? பாக்குற பொண்ணு எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. இப்படியே இருந்தா உனக்கு 1 வருஷத்துல எப்படிடா கல்யாணம் நடக்கும்? இந்த வயசுல எங்களுக்கு ஏன்டா தொல்லை கொடுக்குற? போய் யாரையா லவ் பண்றா போடா. முதல்ல லவ் பண்ணா திட்டினாங்க, இப்ப லவ் பண்ணலன்னு திட்டுறாங்க. என்னடா அர்ஜுன் பண்றது? டேட்டிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற, பண்ணி உன் கண்ணியை தேடு. ஹாய். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க என்ன ராசி? What? ராசி I'll give you a call, huh? Good morning Google. Today's ராசி பலன் for தனுஷ் ராசி. Sorry, I don't know how to help with that yet. ஹாய்டா. ஹாய் மச்சான். அர்ஜுன், என் ஃப்ரெண்டு பிரியாடா. பிரியா Hi. மச்சான். ஆமா, நீங்க என்ன ராசி? What? Idiot. டேய், உனக்குலாம் வாழ்க்கையில் கல்யாணமே நடக்காதுடா. ஹலோ, ஏங்க நீங்க என்ன ராசிங்க? ஏங்க இப்போ புரியுதுங்களா நம்ம அர்ஜுனுக்கு என்ன பிரச்சனைன்னு? அடா கடவுளே, சொல்ல மறந்துட்டேங்க. அவன் கையில் 6 கலர் சொக்கா மட்டும் தாங்க இருக்குது. திங்கள்னா வெள்ளை, செவ்வாய்னா சிவப்பு, புதன்னா பச்சை, பேழன்னா மஞ்சள், வெள்ளினா நீலம், சனி கருப்பு, சண்டே லீவு. சார் டைரக்டர் கூப்பிடுறாரு. சொல்கிறேன். சரிங்க, நீங்கள் அர்ஜுனோட கதையை பார்த்துன்னு இருங்க. டைரக்டர் வேறு ஷார்ட் ரெடின்னு சொல்லி கத்தின்னு இருக்கிறாரு.
நான் இடையில வந்து பார்க்குறேன். ஹலோ, சாமான்லாம் ரெடியா இருக்கு, வண்டி எடுத்து சீக்கிரம் வாயா. நிலைமை புரியாம பேசாதியா, வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் வாயா. என்ன மிஸ்டர் ஃபெர்னாண்டஸ், வீட்டு காலி பண்றீங்க போல இருக்கு. ஆமா, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொல்ற டோன்ல இருந்தே தெரியுது உங்களை யாரோ பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு. பிரச்சனையே நீதான்டா. வாட் மிஸ்டர் ஃபெர்னாண்டஸ், யூ ஆர் டெல்லிங் மீ? சாரி. நான் என்ன பண்ணேன்? இதுக்கு மேல நீ என்னடா பண்ணணும்? சாரி. என் வீட்டு செவுத்துல என்னை பார் யோகம் வரும்னு 2 கழுதை போட்ட ஒட்டி வச்சிருக்கேன். பிளாட்டை விட்டு வெளியே போறேன். தம்து குழந்தைங்க ஐ கைத மாமாண்டுங்க. எனக்கு அசிமா இருக்குதுடா. டோரை திறந்தா கழுத முகத்தை பார்த்தா நல்லதுன்னு ஓட்டினேன். அது ஒரு பெரிய தப்பா? அன்னைக்கு என் தோல்ல பள்ளி விழுந்த, நான் என்ன சொன்னேன்? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க. நீ என்ன பண்ண? என் பொண்டாட்டியாண்ட போய் பஞ்சாங்கம் ஜோசியம்னு 10 வச்சு பீதியை கிளப்பி விட்டேன். 3 நாள் 3 ஆஸ்பத்திரியில புல் செக்கப். பல்லாயிரம் வருஷமா இருக்கிற பள்ளி பொய் சொல்லாது மிஸ்டர் ஃபெர்னாண்டஸ். கண்டிப்பா உங்க கிட்னிலயோ ஹார்ட்லயோ பிரச்சனை இருக்கு. இன்னும் தூங்குறியா நீ? மாமா மாமா இப்ப எந்திரிக்க போறியா இல்ல மூஞ்சில் தனியா தூட்டவா? ஏன்டா அப்பா சொல்ல மாட்டேன்? டெய்லி 7 மணிக்கு எழுப்புறேன். நீ சைக்கிளிங் போறது எனக்கு தெரியுமா? சும்மா சாப்பிட்டு தூங்குறதுக்கு பதிலா எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைக்கலாம்ல. சீக்கிரம் கிளம்பு. இவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியாடா கருப்பசாமி, சூப்பர். பத்திரமாரு. பிரியாணி இந்த வருஷத்துக்குள்ள இத்தனை கடை பிரியாணியை நீ சாப்பிட்டு முடிக்கணும். வீட்டில் ஆமை பொம்மையை பார்த்துருப்பீங்க, அவன் தான் அவனோட ஆமை மாமா. அவனை விடுங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வாஸ்து பொம்மைங்களை வச்சிருப்பான். அங்கே பார்த்தீங்களா? வாஸ்துன்ற பேரில் வீடையே வானவில் கலரில் ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க. ஏன் காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றுறது கூட அவன் டைம் பார்த்தா ஏற்றுவான். எல்லா நாள் போல இந்த நாளும் சிறப்பாக அமையட்டும். மாமா மாமா. குபேரர் யார் திருப்பி வச்சது? சரி வா வா. ஹலோ. மாப்பிள்ள இப்ப என்ன பண்ணீங்க? குபேரர் வைத்து தடவனா பணம் வரும். ஒரு 200 செலவு. அது ஏன் நம்பிக்கை? மூட நம்பிக்கை பேசுறான் பாரு. பொருளை வித்த சீனாக்காரன் இலவசமா கொடுத்த மூட நம்பிக்கைடா அது. சாவி எங்க வச்சு? நீளம் தாண்டா மாதிரி ஏன்டா குதிக்கிறா? மாமா ராகுகாலத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பணும். அது கேட்டா பூகமா வந்த மாதிரி சொல்றேன். அப்படியே சாவியும் பர்ஸ் எடுத்துட்டு வந்துரு. உங்களை எல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாரா? மாமா போற வழியில காரப்பாக்கம் பொன்னியம்மன் கோயில் போயிட்டு போயிருவோம். அங்க என்னடா விசேஷம்? அங்கதான் மாமா புதுமை வந்த தட்சணாமூர்த்தி இருக்காரு. அதுக்கு என்னடா இப்ப? குரு பேர் ஆரம்பிச்சிச்சு மாமா. யாருக்காம நெய் விளக்கு போட்டா நல்லதுன்னு திருமானந்தா சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் போறோம். ஏண்டா விராட் கோலி எந்த விளக்கு போட்டா அனுஷ்கா சர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? இதெல்லாம் சொன்னா மாமனை கேன பையன். சீக்கிரம் போயிட்டு வா. ஸ்ரீமதே தட்சிணா வரேன். பாப்ல எவ்வளவு கூட்டம்! டெபிட் கார்டை சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. டேய் நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான்டா எடுத்துட்டு போனேன். நீ தான் போன்ல பப்ஜி விளாண்டுக்கிட்டே பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டினா மறந்துட்டியா? இந்த ஆளுத பசங்க தலையை தொங்க போட்டு போன் ஒண்டிக்கிட்டு இருக்க போது உங்க டவுசரை உருனா கூட உங்களுக்கு தெரியாதா? அதுல ஓ சைஸ் இல்லை. இப்போ எதுக்கு இவ்வளோ துணி வாங்கிட்டு வந்திருக்க? போன வாரம் 4 ஜெட்டி 4 பனி வாங்கி கொடுத்தேன். அப்ப ஃபேண்ட் சட்டை எவனா வாங்கி கொடுப்பா? நாம தான் பெங்களூர் போறோம்ல. நம்ம போறோமா? எங்க வர உன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நீ பெங்களூர் போறீல, நானும் கூட வர்றேன். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீ எதுக்கு வரணும்? அது நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் அப்படி நான் சொல்ல டைரக்ட் சம்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செல்லாது. ஏன் சொல்லாது? மூப்பனாரும் கலைஞரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. மூப்பனாரும் ஜெயலலிதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாடா. ஆனா இன்னைக்காவது கலைஞரும் ஜெயலலிதாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்து பார்த்திருக்கியா? ஆப்ல அதுக்கு தான் அப்பப்ப இயக்குனர் கருப்பழனியப்பன் வீடியோவும் யூடியூப்ல பார்க்கணுன்றது. சரி இப்போ எதுக்கு பெங்களூர் வரணும்னு ஒத்த காலில் நிற்கிற நீ? வீட்டில இருந்து வண்டி எடுத்தா பூந்தமல்லி பைபாஸை தாண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு காஞ்சிபுரம். அப்படியே யூ டர்ன் பண்ணீங்கன்னா ஆர்காட்ல நவாப் பிரியாணி, வேலூர்ல அம்மா பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, சும்மா வெள்ளாட்டக்கறியில வெண்ணையை சேர்த்து பண்ணிட்டு பாப்பா. அப்பப்பா கடைசியா பெங்களூர்ல எம்பேர் பிரியாணி வித் கிரேப் ஜூஸ். மாப்ள உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா. மாப்ள அந்த ரெண்டு சொல்றான். ஆனா சந்திராஷ்டமா தான் அந்த பொண்ணு உன்னை விட்டு போச்சு நீ நினைக்கிற பாரு. அதான்டா ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு பிரியாணி பார்சல். கஸ்டமருங்க நானு. கஷ்டமா நெய்யிலே வதக்கிருக்காப்ல. மாப்ள
என்ன அவளும் கூச்சமில்லாம உனக்கு பத்திரிக்கை வச்சிருக்கா, நீயும் வெக்கமில்லாம அந்த கல்யாணத்துக்கு போறியாடா? நீ என்ன சொன்ன கிட்ட போய் பிரியாணி சாப்பிட்றதுக்கு கூடவே வர? நாங்கள் சொன்னோட தான் திங்கிறோம், இந்த ஆழ்த்த பசங்களை புரிஞ்சுக்க முடியலன்ற. ஆமா, ரொம்ப சிம்பிள். என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நம்ம லவ்வுக்கு நம்ம ஹஸ்பண்டாக தான் தெரியும். என்னதான் லவ் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம எக்ஸ் நமக்கு லவ்வராக தான் தெரியவா. இதெல்லாம் உன்ன மாதிரி 70s கிட்ஸுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. என்னைக்குமே அனிதா எனக்கு ஸ்பெஷல் தான் மாமா. வீட்டில் இருந்த ஃபோனு என்னைக்கு ஜோப்பில் வந்துச்சா எல்லாமே மாறி போச்சு. இந்த வண்டியை கூட ஓட்டிடலாம் போல. இந்த வண்டியா? வா. ஐயோ, நீ இறங்கிருவியா? ஏய் இருடா, இந்த வண்டியை விட்டு இறங்கடா. ஜிம்னாஸ்டிக் யோகாலாம் கற்றுருக்கணும். என்னப்பா கல்யாணம் பண்ண இவ்வளோ பெருசா இருக்கு? 5 ஸ்டார் ஹோட்டலியா? ஐயோ, கன்னிராசியா என்னன்னு தெரியாமலே கண்ணி கஞ்சிட்டே. கடவுளே, என்ன நினைச்சுன்னு வேற தெரியலையே. லைஃப் இஸ் கிரேசி. எவன் வீட்டு கல்யாணத்துக்கு போய் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? இவன் வாழ்க்கையில் விதி பயங்கரமாக விளையாடுது. விதி இவன் வாழ்க்கையில் இதோட நிறுத்துதா இல்லை ஸ்டார்ட் பண்ணுதான்னு நம்ம உக்காந்து பார்ப்போம். நம்ம எவ்வளோ டென்ஷனாக புலம்பிட்டு வரோம். பாட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் கூலாக ஜாலியாக உட்காந்து. என்னங்க? ஹலோ, உங்களை தான். What? சாரிங்க, நேற்று தெரியாம என்னென்னமோ நடந்துருச்சு. நீங்கள் என் மேலே சாரிங்க. It's okay. Chill. சில்லா? என்னங்க அசால்ட்டாக பேசுகிறீங்க? நேற்று நமக்குள்ள நடந்துருச்சுங்க. நீ எல்லார்கிட்டயும் சொல்லிடுவ போல. ஐயோ, நான் யாருக்கிட்ட? We'll talk about this. பட் சாரிங்க. It's okay. இட்ஸ் ஓகே. ஐயோ, எனக்கெல்லாம் புதுசு. எனக்கு Arjun, go. Please go. ஓகே ஓகே. ஐயோ அர்ஜுன், பசங்க கூலாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. Whatever. என்ன நடக்கக்கூடாது நினைச்சனோ அது நடந்துருச்சு. கண்ட்ரோல போய் மிஸ் பண்ணியா விஜயா? விஜயா, what did you do? இனிமே ட்ரிங்க் பண்ணுவியா? ட்ரிங்க் பண்ணுவியா விஜயா? What to do? அனிதா! நம்பவே முடியலடா. ஃபர்ஸ்ட் ரீசன் சரக்குடி, ரெண்டாவது சும்மா ஆரம்பிச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் விளையாட்டு. நீங்க விளையாடின விளையாட்டா இல்ல விதி விளையாடின விளையாட்டான்னு தெரியல. ஆனா கெமிஸ்ட்ரி இல்லாம இதெல்லாம் நடந்திருக்குமா? செம்ம கெமிஸ்ட்ரி மாமா. ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி இருந்தா பாத்தீங்க. அவன் மட்டும் கன்னிராசியா இருந்தா போதும். இருந்துடா மட்டும். ஏய், நீ வானத்தை பார்த்து வாழ்றவன், அவ வானத்திலே வாழ போறேன்னு வேற சொல்றா. இல்ல அனிதா, எனக்கு கல்யாணத்துல நம்பிக்கை இல்லைன்னு நைட்டே சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாலேயா அதுக்கு பின்னாலேயா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணத்துல ரொம்ப ஆசை. கல்யாண ஆசை இல்லாம யார் மாமா இருப்பாங்க? கரெக்டு தான்டா. வெயிட், ஒன் மோர் பீட் ப்ளீஸ். அவளை காதல்ல கட்டி போட்டு கல்யாணம் பண்ணிடு. அவள் ட்ரிப்பை கூட கேன்சல் பண்ணலாம்ல. நோ நோ நோ, மாசனோட ட்ரீம். நேத்து நடந்தது பியூர் ஆக்சிடென்ட். திருமானந்தா சொன்ன மாதிரி அந்த பொண்ணை என்னை தேடி வந்தால, எந்த வானமும் நட்சத்திரமும் எங்களை சேர்த்து வச்சதோ அது எங்களை எப்பவுமே சேர்த்து வைக்கும்னு நான் நம்புறேன். அதான் விதி. ஆப்ல ட்ரூ காலர்ல யாரோ விஜயான்னு கூப்பிடுறாங்க பாரு. இது விஜயாவா? சொல்லு மாமா. சொல்லு கேள்வி. மாமா, விஜயா பேசுறேன். எந்த விஜயா? நான் ராமசாமி பொண்ணு விஜயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுமா. ஊர்ல மாடு கண்ணு போட்டுருக்கு. அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அத்தைக்கு போன் போட்டு சீம்பால் இருந்தா கொண்டு வர சொல்லு. இந்த மாடெல்லாம் கண்டு போட்டுருக்கு. வெறுப்பெத்தாத. பண்ணிட்டியாடா? இல்ல ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது கூட டைம்லாம் பார்ப்பியடா. இது மட்டும் எப்படிடா? நக்கலா? மச்சி 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 டே, ஸ்டோரி ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல, நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஃபீலிங்ஸாக பேசிகிட்டு இருக்கேன் நான் இங்கே. உங்கள் இல்மாக்கு என் லவ் ஸ்டோரி தான் கீயா? லவ் ஸ்டோரியா? ஏடா ஃபுல்லாக லவ் ஸ்டோரியா சொல்லிட்டு எனக்கு காஜ் கட்லி ஆகி விட்டு போடா. இப்போ எனக்கு இந்த பெங்களூர் விஜயா நம்பர் வேணும். என்ன பண்ணலான்னு சொல்ல. அனிதா, கண்ணி வந்துச்சா கன்ஃபியூஷன் வந்துச்சா? கண்ணியும் வந்துச்சு, கன்ஃபியூஷனும் வந்துச்சு சார். அப்போ அதான் ஒரிஜினல் கண்ணி. நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவள் என்ன போக சொல்லிட்டா சார். ஏன் உன் வாய் குழப்பாளியா?
எங்க ஜாதகம் நோட்டு கொடு. என்ன குரு உச்சத்தில் இருக்க தம்பி, ஏன் பயப்படுறீங்க? இந்த மைனருக்கு ஏற்ற மயோனிஸ், ஜாதிக்கு ஏற்ற மூடி தேடி வர போகுது. அது கேரளத்து புட்டா இருக்கலாம், ஆந்திரா கோங்குராவா இருக்கலாம், கர்நாடகா களியா இருக்கலாம், ஏன் நார்த் இந்தியன் பாவ் பாஜியா இருக்கலாம். அந்த தட்டு தேடி வரும். சாப்பிட ரெடியாரு. ஐஸ்வர்யம் பொங்கட்டும். ஹலோ. மேட்ரிமோனி சைட்ல மேட்ச் கொடுத்துருந்துச்சுல்ல, ஆமாம் ஆமாம். ஜாதகம் கூட எங்களுக்கு நல்லா பொருந்தி இருக்கு. சொல்லுங்க. முக்கியமா அதுல நீங்க காஸ்ட் நோபார் போட்டிருந்துச்சுல்ல, எங்களுக்கு ரொம்ப இஷ்டமாய். எங்க மலையாளம் பேசுறவங்க அத பத்தி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என் பையனும் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் என் பொண்ணு சென்னையில தான் வேலை பார்க்கறா. உங்க பையனை நேரா வந்து மீட் பண்ணணும்னு சொல்றா. வந்து மீட் பண்ணலாமா? ஓ, தாராளமா பார்க்கட்டும். என் பையனோட ஆபீஸ் அட்ரஸ் கொடுக்கறேன். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். தட் பாலக்காட்டு பொண்ணு வருநாள். ஃபினான்ஸ் மேட்டர்லாம் கஸ்டமர் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க. அந்த Excuse me, ஃபைல் ma'am. உடனே ஓகே மேம். அர்ஜுன் எம்டியோட கெஸ்ட் வந்து என் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுமா, கொஞ்சம் அட்டென்ட் பண்ணிடு. அந்த ஆக்சசரிஸ் லிஸ்ட்ல இருக்கிற மேம் ஆ நான் போகல மேம். ஏன்? என்னை பார்க்கறதுக்கு கெஸ்ட் வராங்க. ஓ, உங்க கெஸ்ட் முக்கியமா எம்டியோட கெஸ்ட் முக்கியமா? எம்டியோட கெஸ்ட் தான் மேம். ப்ளீஸ், எனக்கு இது இமீடியட்டா வேணும். அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ மேம், வண்டி டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருந்தீங்களா? ரெடி போகலாமா? போலாமே. இருமா, என்னடா மச்சான் அவன் வந்திருக்காடா. எவ? அது பெங்களூர் விஜயா செவ்வாய் சொன்னேன். ஏதாவது பண்றா மச்சான், நல்லா பார்க்க பப்பாளி பழம் மாதிரி பழப்பழன்னு இருக்கிறாடா. புட்டாங்க. சிசிடிவி கேமரா கூட அவ பின்னாடி தான்டா சுத்துது. ஆனா மச்சான் ஒன்னே ஒன்றா, உனக்கு அவ டூ மச்டா. ஆமா, எதுக்கு உன்னை தேடிங்க வந்துருக்கிறா? அவளுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுமா? அதுவும் நான் தான் கூட்டு போகணுன்றா. ஏற்கனவே டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டி தானடா, மறுபடியும் ஓட்டுறது ஏன் யோசிக்கிற? சரி சரி. அர்ஜுன், shall we go? அர்ஜுன், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மேம். மேம், Thank you. மேம். போய் தொலைற. கடவுளே, எனக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பப்பாளி பழத்தை பார்சல் பண்ண போறேன். ஏமாமா டென்ஷனா இருக்க? ஏய், யார கேட்ட அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தா? அட இரு. தனுசு திறமை அடி வாங்கினா கூட அதை அலங்காரம் பண்ணி என்ன சொன்ன? பண்ணுவீங்க. யார கேட்ட அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்த? என்ன நம்ம கேஆர்வி மாமா? நம்ம கேஆர்வியா? கேஆர் விஜயா. பெங்களூருக்கு போய் காவேரியில் ஒரு நாள் குளிச்சுட்டு வந்தோம். ஓகே, அதை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வேற வச்சிருக்கியா? உன் பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டு போவோம், வேற எங்கம்மா கூட்டு போறது? என்னடா சொல்ற? முறை யோசிச்சுப்பாரு மாமா. அப்படி போதா கதை? உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பெங்களூருக்கு போய் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவான். நீ விட்டா பேசிட்டு போயிட்டே இருக்க. அப்புறம் நானும் அவளும் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாமல் என் தலைவன் திருமானந்தாவை கேட்காம இந்த கல்யாணத்தை பற்றி சொல்லவும் மாட்டேன், வீட்லேயும் அதை பற்றி பேச மாட்டேன். உன் தலைவன் வந்து அவளை வேணான்னு சொன்னா நீ விட்டுருவியா? ஏன் மாமா நெகட்டிவாக பேசுற? முதல்ல வாய் கோக் போட்டு கழுவு. உன் தலைவன் வந்து அந்த பொண்ணை வேணான்னு சொன்னா நீ விட்டுருவியா? அவளை விட்டுருவியா? நீ இப்படியே பேசுறதுனால தான் கல்யாணம் ஆகாம மொட்டை பையனா அலைஞ்சிட்டு இருக்க. இங்க பாரா, இதுக்கு மேல இதை பத்தி நான் பேசணும் செருப்பு கூட வர முடியும். இந்த செருப்பால ஏறாங்க. கோச்சுக்காத மாமா. வேற எதுக்குடா கோவப்படுவாங்க? இதுக்கே அப்செட் ஆனா எப்படி? வேற வீடெல்லாம் வேற பார்க்க வேண்டியதா இருக்கும். சார், சிட்டியில் எனக்கு 7-8 வீடு இருக்கு. அதில் 2 வீடு காலியாக தான் இருக்கு. நான் பார்ட் டைமா ரியல் எஸ்டேட் பண்றியா? ரோட்டை பத்த ஓட்டியா? தாயே பிச்சை போடுமா சார்? தட்டை எல்லாமே நீங்க சூப்பரா பிச்சை எடுக்கிறீங்க சார். பி சீரியஸ். ஓகே சார். அம்மா தாயே பிச்சை போடுமா? என்ன இது சூப்பரா இருக்குதுன்றான். காலங்காலமா அம்மா அப்பான்னு சொல்லி தான்டா பிச்சை எடுக்கிறாங்க. சரி, கதைக்குள்ள வருவோம். தாலி கட்டிக்கிறதுக்கு நம்ம கேஆர் விஜயா ரெடி ஆயிட்டா. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி உள்ள வந்து அனிதா ஃபுல் கன்ஃபியூஷன் பண்ணிட்டா. இவன் வாழ்க்கையில விதி ரொம்ப ஓவரா விளையாடுது. இதெல்லாம் விடுங்க, இதுக்கு அடுத்து ஒரு கேரக்டர் உள்ள என்ட்ரி ஆக போகுது பாருங்க. அது கொடுக்குற டார்ச்சர் மட்டும் பாருங்க. உடனே எத்தனை ஆஸ்கருக்கு அனுப்புறீங்க?
ஆபீஸ் போற டைம் ஆகுது. இருங்க இந்த வரேன். ஆயினீங்களா இல்லம்மா? ஓ அதான் எடி. என்னடா என்ன பார்த்தா அயன்காரி மாதிரி உனக்கு தெரியுதா? ஐயோ நீ அயன் உமனாச்சே. எப்படி இருக்க? ஏன் வந்த? எதுக்கு வந்த? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உளர்ற? அது நீ வருவேன்னு தெரிஞ்சா மறைக்க வேண்டியதை மறைச்சு தொடங்க வேண்டியதை என்னது மறைக்க? எங்கடா அவன்? அது அவ உள்ள போன் அடிச்சாலும் எடுக்க ஏக்கா இருக்க மாட்டேங்கிறான். ஏக்கா நான் அவனை கூட்டறேன் இரு. ஏக்கா ரெண்டு பேத்துக்கு வழக்கமா இருப்பீங்க போ. கருப்புசாமி அக்கா நான் பொறுப்பு. என்னடா அது வீடெல்லாம் இப்படி கந்தரகோலமா கிடக்கு? ஆமாக்கா. எழுப்பி விடுறா. எழுப்பி விடு. அதை எழுப்புறேன். டேய் அங்க என்ன பாக்குற நீ? டேய் எந்திரி. அர்ஜுன் எந்திரி. அம்மா நீ கேர்வி எங்க? யாரா யார்? அதே நீ கேராமா சாமி. யார் அந்த கேர்வி? அது விஜயன், கேர் விஜயன் என் ஃப்ரெண்ட். ஆமாக்கா அவன்தான் அங்க வர குடிச்சிட்டு பாட்டில் வச்சுட்டு இருக்கா பாரு. அதானே பார்த்தேன். என் பையனுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லையே. வாங்கி கொடுத்து பாரு குடிப்பான். என்னது? அது சரி என்ன இங்க சடனா? என்னடா மறந்துட்டியா? டீனர்ல இருக்கிற நம்ம மாமா பொண்ணுக்கு இன்னைக்கு சீமந்தம். சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆவு. சீக்கிரம் ரெடி ஆறேன். போக்கடி. ஏய் என்ன சட்டை தம்மா தூண்டு இருக்குது? அதுக்கு பேரு டாப் கிராப். ஆமாக்கா இப்போ இதுதான் ஃபேஷன். இப்படி இழுத்து இழுத்து விளையாண்டுக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல ஃபேஷன். டேய் இத போட்டு வாடா அவனுக்கு அழகா இருக்கும். ஐயா அம்மா மாமா குளிச்சு ரெடியா டைம் ஆகுதுல? நீ முதல்ல ரெடி ஆவு. போக்கா. மாமா எங்க மாமாவா? டேய் அதத்தானே நான் ஓட்ட கேக்குறேன். அக்கா கையில மாடிச்சு உன்னை உப்பு கொண்ட போய் நான் வரேக்கா.